உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு கூட புத்தகம் படிக்கின்ற பழக்கம் இளைஞர்களிடையே அதிகரித்து வருகிறதா அல்லது குறைந்து வருகிறதா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். காலங்காலமாக வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் புத்தகங்கள் தான் நல்ல மனிதர்களை உருவாக்கி இருக்கிறது, நல்ல சிந்தனையாளர்களை உருவாக்கி இருக்கிறது. ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல நண்பனாக இருக்கும், நல்ல உறவினராக கூட இருக்கும். ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு வாசகனுக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. புத்தகத்தினுடைய அனுபவங்கள் கூட அறிஞர் அண்ணா ஆப்ரேஷன் பண்ணுகின்ற போது சொன்னாரா, நான் ஒரு புக்கு படிக்கணும், நாளைக்கு வைங்கன்றாங்க. ஆகவே அந்த புத்தகம் நம்மோடு ஏற்படுத்தக்கூடிய உணர்வு, ஒரு வாசகனாக நமக்கு ஏற்படுத்தக்கூடிய உணர்வு என்ன, இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய மனநிலையில் நாம் எப்படி இருக்கிறோம், என்ன மாதிரியான சூழலில் இந்த வாசிப்பை நாம் துவங்குகிறோம் என்பதெல்லாம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஒவ்வொருக்கும் ஒரு பிடித்தமான புத்தகம் இருக்கும், ஒரு பிடித்தமான வரிகள் அதில் இருக்கும். ஆகவே இந்த புத்தகத்தை பற்றி இந்த வாசிப்பு பழக்கம், ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே புத்தகம் படிக்க வேண்டியது இன்டர்நெட் என்றைக்கு வந்துச்சோ, கூகுள் என்றைக்கு வந்துச்சோ புத்தகத்தையே தூக்கி போட்டுட்டான். இன்டர்நெட்லேயே இருக்குது சார், மொபைல்லே இருக்குன்னு. சில பேர் சொன்னாங்க, அந்த பேப்பரில் இருக்க எனக்கு அந்த வாசம் கூட எனக்கு பிடிக்கும் சார், அந்த பக்கங்களை புரட்டுகின்ற போது ஒரு இதயத்தை புரட்டுகின்றது போல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே இந்த தொடர்பு இன்றைய இளைஞர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். ஒருவர் சீஃப் எடிட்டர் உமன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் மேகசின் இருந்து வந்திருக்கக்கூடிய சுமதி சீனிவாசன் அவர்கள், மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த எழுத்தாளர் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கின்றார். உதவி ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள், ஏன்னா அதிகாரிகள்லாம் நிறைய படித்தவர்கள் இருக்காங்க, நமக்கு நிறைய பேர் தெரியாது. அந்த வகையில் தமிழ் ஆர்வலர் திரு ராஜமாணிக்கம் ஐயா அவர் நம்முடைய வந்திருக்கிறார். மிகச்சிறந்த கவிஞர், ஒரு 4 புத்தகங்கள், ஒற்றை ரோஜா என்று ஒரு புத்தகம், அவருடைய ஒரு கவிதையில் ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். மணல் மேடுகளை எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கிறது, அப்போ இனிமேல் சாகுபடி என்றால் ஜாடியில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சுரா அவர்கள். தமிழ் மொழிக்கூடம் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி அது தமிழுடைய அறிஞர்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய திரு சீனிவாஸ் பார்த்தசாரதி அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். இந்த புத்தகம் படிக்கின்ற பழக்கம் இளைஞர்கிட்ட எப்படி இருக்கிறது என்பதை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். இளைஞர்களின் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் குறைந்து வருகிறது என்று அறிவுலகத்தினரிடையே ஓர் அங்கலாய்ப்பு இருந்து வருவதை புத்தக விழாக்களுக்கு போய் திரும்பும் போது நம் காதுகள் கேட்பது வழக்கம். இளைஞர்கள் ஈடுபாடு காட்டாத எந்த துறையும் வளர்ச்சி பெற முடியாது. வாசிக்கும் சாதனம் புத்தகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது கணினியாக, மின் வாசிப்பானாக, கைபேசியாக விரிவடைந்து வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. வெறும் புத்தகம் இன்று புத்தகமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. எந்த ஒரு செய்தியும் நவீன வடிவில் அவர்களை சென்றடைகிறது. சமகாலத்தில் சமூகத்தின் எல்லா தரப்பிலிருந்தும் எழுத்தாளர்கள் உருவாகி வருகிறார்கள். இவர்களில் பெரும்பான்மையினர் இளைஞர்களே. இது எப்படி முடிகிறது? புத்தக கண்காட்சியில் அலைமோதும் இளையவர்களின் கூட்டமே இதற்கு சாட்சி என்கிறார்கள். 50 வயதை தாண்டிய நமது அறிவுலகத்தினர் சமகாலத்துடன் தொடர்பு குன்றி கடந்த காலத்தை அசைவோடும் மனநிலையில் ஒரு பின்தங்கலின் வெளிப்பாடாய் இளைய தலைமுறை பற்றிய இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை இளையோரின் புத்தக வாசிப்பின் மீது சுமத்துகிறார்கள். இது உண்மை இல்லை என நடுநிலையினர் மறுக்கிறார்கள். முன்னர் சராசரியாக தமிழ் நூல்கள் 1200 பிரதிகள் அச்சிடப்பட்டன. இன்று 500 பிரதிகள் தான். எனவே படிக்கும் பழக்கம் குறைந்து வருகிறது என முடிவு செய்வது பெரும் தவறு. இன்றைக்கு வாசிக்கும் பழக்கத்தை தூண்டுபவையாக ஊடகங்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றன. சினிமா, தொலைக்காட்சி, பதிப்பகங்கள், இதழ்கள், இவைகளோடு சமூக வலைத்தளங்களும் இதில் அடங்கும். இதனை ஊக்குவிக்கும் சமூகமாகவே நாம் மாற வேண்டுமே தவிர குறை சொல்வதில் பயனில்லை என்கிறார்கள் இளையோர்கள். இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட புத்தகம் படிக்கின்ற பழக்கம் எப்படி இருக்கு? அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? புத்தக பழக்கம் குறைந்திருக்கிறது. எதற்கெடுத்தாலும் 3 வார்த்தை தான் சொல்கிறார்கள்: நேரமில்லை, நேரமில்லை, நேரமில்லை. அவ்வளோதான் சார். இணையதளம் மூலமாகவும் கணிப்பொறி மூலமாக பார்த்து கொண்டார்கள் தவிர புத்தகத்தை படிப்பதே இல்லை. இலக்கியத்தை பற்றியும் படிக்கிறதில்ல, வாழ்க்கையை பற்றி படிக்கிறதில்ல. செமஸ்டர் எக்ஸாமே 2 மணி தான் படிக்கிறான். செமஸ்டர் எக்ஸாம் தேர்வுகளிலே புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இன்டர்நெட்டில் பார்த்துக்கிறேன், இணையத்தில் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இன்ற இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற போது குறைந்து கொண்டே இருக்கின்றது. இளைஞர்கள் இலக்கியத்தை வளர்க்க வேண்டும், கவிதைகளை படிக்க வேண்டும்,
பல நூலகங்கள் இருக்கின்றன. எந்த நூலகத்துக்கும் செல்றது கிடையாது இளைஞர்கள். பொழுதுபோக்கிற்காக படித்தவர்கள் இன்று நவீனத்துவத்தில் அதிகமான பொழுதுபோக்கு உபகரணங்கள் இருக்கிறது. அதனால் வாசிப்பு குறைந்துள்ளது. பாரதியாரே சொல்லியிருக்கிறார், காலை முழுதும் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டுன்னு சொன்னார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு விளையாடுவதற்கு நேரமில்லை. அதுக்கு காலை சூழலும் ஒரு காரணமாக இருக்கிறதுனால் புத்தகம் வாசிக்கக்கூடிய தன்மையானது குறைந்து கொண்டே இருக்கிறது. நான் எழுத்தாளர், ஒரு 3 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். உடல் உறுப்பு சார்ந்த 400 மொழிகள் அப்படின்னு உடல் உறுப்பை பற்றி, 10 நீதி கதைகள், பூஞ்சீட்டு கவிதைகள் என்றெல்லாம் எழுதியிருக்கிறேன். இது மாணவர்கள் மத்தியில் போய் படிக்கணும் குழந்தைங்கிற எண்ணத்தில் எழுதியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் படிப்பு தாகம் அப்படின்னு, தொடர்கதைனா ஓடுவோம் போய் படிக்கிறதுக்கு. இப்போ அந்த தொடர்கதை படிக்கிறதே இல்லை, ஒரு பக்க கதையோடு முடிஞ்சு விடுறது. இப்போ தொடர்கதை படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. இப்போ அவசர உலகமாக இருக்கிறது. இன்டர்நெட்ல நம்மளுக்கு படங்கள் மூலமாக நம்ம கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதாவது எழுத்து வடிவில் காட்டுறதை இவங்க படங்கள் வடிவில் ரொம்ப அழகா காட்டுறாங்கன்றதுனால புத்தகம் படிக்கும் பழக்கத்தை விட இது ஈஸியா இருக்குன்றதுனால இளைஞர்கள் இதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ யூஎஸ் மில்லேனியல்ஸ்னு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் சர்வே சொல்லியிருக்கு சார். அதாவது புத்தகங்கள், அதாவது பிரிண்டட் புக்ஸ் படிக்கிறவங்க 69%. சரி, புக்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது 18% தான். அது போக அந்த சோஷியல் மீடியா அதிலெல்லாம் படிக்கிறவங்க 12% தான் இருக்குது. அப்படிங்கும்போது சரி, புக்ஸ்லேருந்து படிக்கிறாங்கன்னு பார்த்தா அதுவும் 18% தான் இருக்குது. சரிங்களா? அப்போ யுனெஸ்கோ இன்னொரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு, 2015 90,000 பீப்புள்ஸ் வந்து இந்தியாவில் புக்ஸ் படிக்கிறாங்க. பல கோடி மக்கள் தொகை இருக்கிற ஒரு நாட்டில் 90,000 என்பதுங்கிறது வந்து அதிகம் இல்லையே, ரொம்ப குறைவு. அதுதான் அதுக்காக தான் நான் ஒரு ஆசிரியர். நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பள்ளியில் நூலகம் இருந்தாலும் நான் ஒவ்வொரு கிளாஸில் போனால் ஒரு பாக்ஸில் லைப்ரரி அப்படின்னு ஆரம்பித்து எல்லா பசங்களும் மாதத்தில் ஒரு புக்கு கொண்டாந்து டொனேட் பண்ணணும், எல்லாரும் அதை ஷஃபிள் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற வெரி குட். புத்தகம் படிக்கிறதுக்கே அவனுக்கு நேரம் இல்லை, எல்லாமே பிடிஎஃபாக டவுன்லோடு படிக்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. உண்மையாகவே அது அந்த கூற்று உண்மை என்று சொல்லலாம், இல்லை அது அதிகரித்து இருக்கிறதா? மயில்சாமி அண்ணாதுரை என்ற உங்களுக்கு தெரியும் இந்த விஞ்ஞானி செவ்வாய் கிரகத்துக்கு ஆட்டோ கட்டணத்தில் விண்கலம் அனுப்பியிருக்காங்க. எதனாலும் கேட்டிங்கன்னா அந்த துறை சார்ந்த புத்தகம் படிப்பில் அவர் தேர்ச்சி பெற்றதுனால. வெறுமனே நம்ம வந்து ஒரு கதை புத்தகம் படிக்கிறோம், அதை பற்றி நம்ம பேச விரும்பல. துறை சார்ந்த புத்தகங்களை படிப்பதில் இன்றைய இளைஞர்கள் வந்து உயர்ந்த இடத்துல இருக்காங்க, அதை மறக்கவே முடியாது. காரணம், கூகுள் சுந்தர் பிச்சை முதற்கொண்டு முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க நம்ம மக்கள் தான். காரணம் வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் நிறையா இருக்குது. அந்த நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி என்று சொல்லி தொடங்கி வைத்த அந்த அறிவு தீயானது இன்று பள்ளி பெருகி இளைஞர்களிடம், இன்று குழந்தைகள் வரைக்கும், இளைஞர்கள் மட்டும் இல்லை அதையும் தாண்டி குழந்தைகள் வரைக்கும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த ஈநெட் இன்டர்நெட்னு சொன்னாங்க, வைரமுத்து அழகாக சொல்லுவார், வாகனங்கள் வேறு, மண் ஓலை அப்படி இருந்துச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி வாசிப்பு அந்த புத்தகமும் மாறிக்கொண்டு வர்றதுனால நமக்கு தெரியல. அன்றைக்கி வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நூலகம் இருக்கும், ஒரு கிளை நூலகம்னு எதனா ஒன்று தான் இருக்கும். இன்றைக்கி கலைஞர் ஆட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஊருக்கு அண்ணா நூலகம் என்ற ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி வச்சு விரிவுபடுத்தியிருக்கார். அப்போ பார்க்கும்போது அந்த படிக்கிறவங்களோட எண்ணிக்கை எல்லாம் பறந்து விரிந்து போயிடுச்சு அப்படின்றது தான் சரியான உண்மைன்னு கூட. அந்த அண்ணா நூலகத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது. போய் பார்த்த ஒரு 4-5 வயதுக்கு முன்னால், ஆண்டுகளுக்கு முன்னால் போய் பார்க்கும்போது அடடா ஒரு அறிவார்ந்த சமுதாயம் உருவாகப் போகிறது என்ற ஒரு ஆதங்கம், வெறி எங்ககிட்ட இருந்துச்சு. ஆனால் அது அழிஞ்சு போய் இன்றைக்கி அதை கேப்பாரட்டு கிடக்குது அப்படின்றது பின்னால் ஒரு அரசியல் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாம் படித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் சரியான உண்மை. நம்மளுடைய முத்தமிழஞ்சர் கலைஞர் சொல்லியிருக்கிறார்கள், புத்தகம் உலகத்தை படித்து கொண்டு உலகம் புத்தகமாக இருக்கிறது, புத்தகம் உலகத்தாக படிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் இளைஞர்கள் இன்று விஞ்ஞான உலகம், நவீன உலகம், இதை மாற்றுவதற்காக இளைஞர்கள் தம்முடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக, நவீன உலகத்தை தேடுவதற்காக அவங்களுடைய பல தேடல்களை தேடுகிறார்கள். அந்த தேடல்கள் எங்கே கிடைக்குது என்றால் பொது நூலகங்களில் கிடைக்கின்றது. நான் வந்து ஜனாதிபதி விருது பெற்ற நல்ல ஆசிரியர். மகிழ்ச்சி. எத்தனை விருதுகள் நான் பெற்றிருந்தாலும் சென்ற மாதம் 23ஆம் தேதி திடீரென்று எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதாவது மணலி நியூ டவுன்லேருந்து ஒரு பெண்மணி பேசுகிறாள். அவள் இளம்பெண் தான், வயது கேட்டேன். என்னன்னு சொல்லி பேசுகிறாங்கன்னா, நீங்கள் எழுதின புத்தகத்தை, மாதாயணம் என்ற ஒரு புத்தகத்தை நான் படித்தேன் சார், எப்படி எழுதிருக்கீங்க நீங்கள், உங்களை வந்து பார்க்கணும், உங்கள் விரல்களை தொட்டு பார்க்கணும், எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு அழ வந்துருச்சுங்க. இளைஞர்கள் புத்தகத்தின் மீது எவ்வளோ காதல் கொண்டிருக்கிறார்கள், படிக்கிறார்கள் என்பது மேத்தா சொன்ன வரியிலே விதைக்குத்தான் தெரிகிறது, உங்களுக்கு எங்கு விளைகிறது என்பது தெரியவில்லை என்று சொல்லுவார். அதே போல்
இளைஞர்கள் படித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது விளம்பரம் தெரியவில்லை. ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் ஒரு புத்தகம் கிடைக்கலன்னா லஸ்கார்னரில் ஒரு பெரியவர் வச்சுட்டு இருப்பார். அங்கே போய் தான் அந்த புக்கு வந்து பழைய புக்காக இருந்தால் கூட 30 வருஷத்துக்கு முன்னாடி புக்காக இருந்தால் கூட காசு கொடுத்து அவர்கிட்ட சொல்லி வச்சு 10 நாள் கழிச்சு வாங்குவோம். அந்த அலைச்சல்களே இல்லாமல் உட்கார்ந்த இடத்துலேருந்து நமக்கு இன்னைக்கு பணம் கூகுளில் எல்லாத்தையுமே பார்த்து வாசிப்பு அதிகரித்து இருக்கிறது. தேடி தேடி வாசிக்கிறோம். இன்னும் இப்போ என்னோடய ஃபோன்லேயே ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனே இருக்குது. கல்கி புக்ஸ், இந்த மாதிரி சிறுகதைகள், சுரதா சிறுகதைகள் எல்லாமே புக்ஸாகவே கிடைக்கிது. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி படிக்கலாம். நீங்கள் சொல்கிறது சில பேருக்கு தெரியும், பஸ்ஸில் நான் போகும்போது படிக்கிறேன். நீங்கள் இன்னொரு முக்கியமான காரணம் சொல்கிறீங்க, நேரம் இல்லை, காலம் இல்லை அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நேரம் நல்லா இருக்குது. பஸ்ஸில் போகும்போது படிக்கலாம், தூங்குறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் படிக்கலாம். என்ன பண்ணுறது, புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். பக்கத்தில் கேட்பேன், என்னடா சேட் பண்ணிகிட்டு இருக்கியா? ஆமாம், நான் சேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நாங்கள் புத்தகம் படிச்சுட்டு இருப்பேன். இன்னமும் என்னோடய ஃபோனில் பொன்னியின் செல்வன் புக்கு ஏற்றி வச்சு படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் மற்றவங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியுது, அவன் ஃபோனில் சேட் பண்ணிகிட்டு இருக்கான், ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கான், அப்படி இப்படின்னு தெரியுது. ஆனால் நான் வந்து எனக்கு யார்ட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு டீச்சராக தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் வரும்போது பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என் பையனுக்கு தமிழே படிக்க வரல, இங்கிலீஷே படிக்க வரல, வார்த்தைகளே தெரியல. அப்போது நான் என்ன சொல்வேன்னா, நிறைய புக்கு வாங்கி கொடுங்க, புக்கு வாங்கி கொடுத்து படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. அப்படிங்கும்போது இன்றைய நிலைமைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வீட்டில் நியூஸ் பேப்பர் ஆகட்டும் எல்லாமே வாங்கி கொடுத்து அடுத்த பேரண்ட்ஸ் மீட் வரும்போது என்கிட்ட சொல்கிறாங்க, நவ் தே ஆர் இன்க்ரீஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஜேகே ரவுலிங் எழுதின ஹாரி பாட்டர் புக்கு பயங்கர கோடிக்கணக்கில் விற்பனை பண்ணுச்சு, உலக சாதனையும் படைச்சிது. அதில் பார்த்தீங்கன்னா 11 வயது அந்த டீனேஜர்ஸில் நிறைய படித்தாங்க அவங்க தான். அதே மாதிரி 1976 நம்மளோட சென்னை புத்தக கண்காட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 22 ஸ்டால், அதாவது மக்கள் தொகை அப்போ கம்மியாக இருந்திருக்கலாம், மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலுமே படிக்கக்கூடிய பழக்கம் இன்றைய நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா 200 ஸ்டாலுக்கு மேலே புத்தக கண்காட்சியில் போட்டிருக்கிறது. எதை காமிக்குது, படிக்கிற பழக்கம் இளைஞர்களிடையே, முக்கியமாக நம்ம ஆவணப்படத்தில் பார்த்தோம், இளைஞர்கள் நிறைய பங்கேற்பு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் இருந்து இளைஞர்களுடைய படிக்கும் பழக்கம் அதிகரித்துள்ளது. அது நல்லா காட்டுது. உண்மையாக இவர்கள் சொல்லுகிறத நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா, இல்லை இளைஞர்கள் இன்றைக்கு படிப்பது குறைந்திருக்கிறதா? சொல்லுங்க. இப்போது மாடர்னைசேஷன் ஆனனால இட் இஸ் கன்சிடர் தட் புக் ரீடிங் இஸ் ஓல்ட் ஃபேஷன். அவங்க படிக்க வேணான்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே இருந்து த புக் லவர்ஸ் அவங்க வந்து புக் எடுத்து படிக்கிறப்போ மொபைல் இருக்கும் கையில். ஸோ அதில் வந்து வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இன்னும் மெசேஜ் வந்திருக்கு, அது பார்த்துட்டு படிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இட் கோஸ் ஆன் அ கான்ஸ்டன்ட் சாட். அவங்க அதுவே பண்ணுறாங்க. தே டோன்ட் ரீட் த புக்ஸ். அவங்க புக்ஸ் அப்படியே வச்சிடுறாங்க. அண்ட் தேர்ட் திங் வந்து அவங்க தட் சர் டோல்ட் தட் டைம் இல்லை, பட் டைம் இருக்குது, ட்ராவலிங் அப்போ புக்ஸ் படிக்கலாம்னு சொன்னாங்க. பட் யார் வந்து கேரி பண்ண விரும்புகிறா? நோ ஒன் வாண்ட்ஸ் டு கேரி. ஐயோ இது வெயிட்டா, சரி விட அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதனால புக் ரீடிங் ஹேஸ் கான் டவுன். அது ரொம்ப கம்மியாகி போச்சு. இது ஒரு வெயிட்டாகவே சுமையாகவே கருதக்கூடிய சூழல் இருக்குது. மார்னிங் நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன் சார். மார்னிங் காலையில் 9 o'clock ஸ்கூலுக்கு போனால் ஈவினிங் 4:30 தான் சார் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் டியூஷன் கிளம்புன்னு தான் சார் சொல்கிறாங்க. எல்லாரும் டியூஷன் கிளம்புறாங்க. 8:30 வீட்டுக்கு வரான், சாப்பிட்றான். இப்போ ஏன் நான் பார்த்துருக்கேன் சார், ஏன் முன்னாடி என்னோட சித்தி பசங்க பார்த்துருக்கேன், ஏன் இப்போ புக் படிக்கிற, படுத்து தூங்க டைம் ஆயிடுச்சு. திருப்பி அடுத்த நாள் காலையில் அதே போல் ஸ்கூலுக்கு போகிறான், அதே மாதிரி தான் வரான். அவனுக்கு புக் படிக்க டைம் கொடுக்கறதில்ல சார் யாருமே. கண்டிப்பாக குறைந்துள்ளது தான் சார் நானும் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதில் மோகம் காட்டும் இளைஞர்கள் படிப்பிலேயோ இலக்கத்திலேயோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை சார். நான் வந்து ஒரு திரைப்பட ஆவணப்பட இயக்குனர். ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்பில் தான் இளைஞர்கள் அதிக நேரத்தை செலவு செய்கிறாங்க அப்படின்னு. அந்த முகநூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில குழுக்கள் இருக்காங்க. படித்ததில் பிடித்தது, படிப்போம், சிரிப்போம், சிந்திப்போம், படிப்போம், சிந்திப்போம் அப்படின்று சில குழுக்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் தங்கள் வார நாட்களில் வாசித்த புஸ்தகங்களினுடைய தங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ண கருத்துக்களை வந்து பதிவேற்றுறாங்க. அதோடு இல்லாமல் அந்த புத்தகத்தை யார் எழுதுனாங்க, அந்த புத்தகத்தினுடைய பயன்பாடுகள் என்னன்றதை கருத்துக்களையும் அவங்க அதில் பதிவு செய்கிறாங்க. நான் வந்துட்டு ஒரு 10 வருஷமாக வந்துட்டு அடையார் கிளை நூலகத்தை பயன்படுத்திட்டு இருக்கேன். தமிழக அரசு வந்து எனக்கு நூலக புரவலர் பட்டயத்தை வழங்கியிருக்காங்க. இதை போன்ற எத்தனையோ இளைஞர்கள் வந்துட்டு நூல் நிலையங்களை சரியாக பயன்படுத்துகிறோம். அந்த நூல் நிலையங்கள் உள்ள நூல்கள் தான் எங்களை வழிநடத்தி செல்கிறது. நான் வந்துட்டு ஒரு திரைப்படத்தில் ஒரு கருத்துக்களை சொல்லனாலும் சரி, என்னுடைய ஆவணப்படத்துக்கு தேவையான கருத்துக்களையும் சிறந்த புஸ்தகங்கள் வாயிலாக தான் எடுத்துக்கிறோம். சமீபத்தில் வந்த விசாரணை திரைப்படத்தை கூட அந்த இயக்குனர் வெற்றிமாறன் சார் வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு நாவலை, லாக்அப் டெத் அப்படின்ற நாவலில் இருந்து தான் தன்னுடைய திரைக்கதையை எடுத்துக்கிட்டார். அதனால் இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட இயக்குநர்கள், முக்கியமான சமூகத்தில் உள்ள பொறுப்பாளர்கள், ஒரு பெரும்புள்ளிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புஸ்தகங்கள் வாயிலாக தான், நூல் வாசிக்கிறதுனால தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வுகள் கிடைச்சிருக்குன்னு பதிவு செய்கிறாங்க. ஆக இன்றைக்கு உள்ள அந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்கள் எல்லாமே
புஸ்தகங்களை வாசிக்கிறதுக்கு உறுதுணையாக தான் இருக்குது. அதை நாங்கள் வந்துட்டு ஆக்கப்பூர்வ காரியங்களுக்கு தான் இளைஞர்கள் பயன்படுத்துகிறோம். படைப்புகளை விட படைப்பாளர்கள் அதிகமாக இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை போட்டி நடத்தினா கவிதைகள் எழுதுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிறுகதை போட்டினா சிறுகதையாளர் நிறைய பேர் எழுதுறாங்க. இந்த வறட்சிக்கு காரணமே புத்தக வாசிப்பு அதிகரிச்சதுனால தான் காரணமே தவிர குறைஞ்சது காரணம் இல்லை. உங்களுக்கான வாசிப்பு திறன் எப்படி இருக்கிறது? அதிகரித்து இருக்கிறதா இல்லையான்னு சொல்லுங்கள். பிரெய்லியில் புத்தகங்கள் அதிகமாக காணப்படாட்டாலும் கூட எங்களுக்கு வாசிப்பகம் என்ற இந்த சாயடியோடிஸில் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்காக தினந்தோறும் அவங்களுடைய நேரங்களை ஒதுக்கி 2 மணி நேரம் எங்களுக்காக தங்களுடைய பணிகளையெல்லாம் விட்டுட்டு எங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்க வாசித்து காட்டுவாங்க. அப்படியெல்லாம் வாசித்ததுனால தான் நான் இன்றைக்கி ஒரு பள்ளியில் ஒரு தமிழாசிரியராக இருந்துகிட்ருக்கேன். உண்மையிலே என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள்லாம் புத்தக வாசிப்பை விரும்பக்கூடியவங்க, நேசிக்கக்கூடியவங்கிறத சுவாசிக்கக்கூடியவங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் புத்தகங்கிறது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி. புத்தக வாசிப்பு அதிகரிச்சிருக்குங்கிறத ஒரு உதாரணம் சொல்லப்போனால் காலத்தை வென்ற காலம் சென்ற கலாம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் ஏற்பட்ட அக்னிச்சிறகுன்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் எத்தனை பேர் படித்தாங்க? அவருடைய மறைவுக்கு இந்த நாடே கண்ணீர் விட்டது. அதுக்கு என்ன காரணம்? அவருடைய உழைப்பு, அவர் நம்ம நாட்டுக்கு ஆற்றிய தொண்டு எல்லாமே அவருடைய புத்தகங்களாக வெளியிட்டிருக்காரு. அதை நம்ம மக்கள் படிச்சிருக்கிறாங்க. அதனால தான் கலாமை பற்றி பேசும்போதெல்லாம் நிறைய தலைப்புகளில் பேசுகிறாங்கன்னா என்ன காரணம்? அவரை பற்றி முழுமையாக அவர் எழுதிய அந்த புத்தகத்தில் படிச்சிருக்கிறாங்க. ஆக இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக கலாம் இருந்திருக்காருன்னா அதுபோல் நிறைய புத்தகங்கள் இன்னும் வந்துட்டுருக்கு. எண்ணற்ற எழுத்தாளர்களை இன்றைக்கி கொண்டு வந்துட்டுருக்குங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் புத்தக வாசிப்பு மக்களிடத்தில், இளைஞர்களிடத்தில் பொதுவாக அதிகரிச்சிருக்குங்கிறத நம்ம கட்டாயம் ஒத்துட்டு தான். விக்கிபீடியாவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு படிக்கிறவங்களோட எண்ணிக்கை 1.5 கோடி பேர் டீட்டெயில் சொல்லி படிச்சுட்டு இருக்காங்க. அதில் என்ன வேணாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், எது வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப விக்கிபீடியாவை தேடுறவங்க ஒரு நாளைக்கு 1.5 கோடி பேருன்னா வாசிப்பு அதிகரிச்சிருக்கா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆர்கே ரவுலிங், அதுக்கப்புறம் அகதா, இவங்கெல்லாம் எழுதின 19ஆம் நூற்றாண்டில் எழுதின புத்தகங்கள் இன்றைக்கி தான் பாப்புலர் ஆகிருக்கு, இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நான் ஒரு நூலகன். நூலகம் என்னுடைய கோயில், புத்தகம் என்னுடைய கடவுள். என்னை தேடி நீ வந்தால் உன்னை தேடி உலகம் வரும். இப்படிக்கு நூலகம். நீங்கள் சொல்கிறீங்க வருஷம் எத்தனையோ எக்ஸிபிஷன் ஸ்டாப் பண்ணுறாங்க. புக்கோட எக்ஸிபிஷன் இதனால் வரைக்கும் ஸ்டாப் பண்ணதே கிடையாது. இந்த மலையில் புக் எக்ஸிபிஷன் நடக்குமான்ற எத்தனை இளைஞர்களுடைய கனவு தெரியுமா? அதை நடத்தி காமிச்சாங்க. ஒய்எம்சியோட ராயப்பட்டதில்லை. நிறைய நண்பர்கள் சொன்னாங்க மொபைலில் நாங்கள் படிக்கிறோம், பிடிஎஃப் படிக்கிறோம், நாங்கள் இன்டர்நெட்டில் படிக்கிறோம். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக படித்ததை யாரும் அப்லோட் பண்ண முடியாதுங்க. புக்கில் இருக்கிறதை தான் படித்து அப்லோடு பண்ண முடியும். யுனெஸ்கோ பற்றி சொன்னார், பப்ளிக் லைப்ரரி பற்றி சொன்னார். அதிகமாக பிரிண்ட் பண்ணக்கூடிய நாடுகள் எது தெரியுமா? அதிகமாக டெக்னாலஜி அதிகரிக்கிறது எந்த நாடு தெரியுமா? இதே உலக நாடுகள், யூஎஸ்ஏ, சைனா, சிங்கப்பூர், இது மாதிரி தான். ஆனால் அங்கே தான் அதிகமாக பிரிண்ட் ஆகப்படுகிறது புத்தகங்கள். ஏனென்றால் இளைஞர்கள் அதிகமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்கிற டெக்னாலஜி மாறுங்க. இன்றைக்கி இருக்கிற வாட்ஸ்அப் நாளைக்கு மாறும். மாறாதுன்னு சொல்ல முடியும் உங்களால்? எங்களுடைய புத்தகம் அதிகரிக்கும்னு சொல்கிறேன். புத்தக வாசிப்பு அதிகரிக்கும்ன்ற என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். பிரிண்ட் மீடியா நம்ம இந்தியாவில் உலகமே நினைச்சாலும் பிரிண்ட் மீடியாவை அழிக்க முடியாது, புத்தகங்களை அழிக்க முடியாது. உண்மையாக இந்த நூலகத்துக்கு சென்று உண்மையாக படிக்கிறாங்களே இன்றைய இளைஞர்கள், அது அதிகரிச்சிருக்கா? இருக்குது சார். எனக்கும் நூலகத்துக்கு போகிற பழக்கம் இருக்குது. ஆனால் நான் எதுக்கு போகிறேன்னா என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க்காக, என்னோடய படிப்புக்காக, என்னோடய போட்டிக்காக, இந்த மாதிரி விஷயமாக தான் நான் நூலகத்துக்கு போகிறேனே தவிர அந்த புத்தகத்தை படித்து அதில் இருக்க இன்பம் பெறணும், அதோட பொது அறிவை படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் போகல. என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்காக தான் போகிறேன். அதுக்கு நம்ம கல்வி முறை தான் காரணம். இப்போ நான் 2 புக்கு தூக்கிட்டு போகிறேன், பெரிய புக்கை. அதெல்லாமே வெயிட்டாக இருக்கும் சார். இப்போ நாங்கள் வெளியே போகிறோம், எடுத்துகிட்டு போக முடியாது. இதுவே நான் லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு ஐபாட் எடுத்துகிட்டு போகிறேன்னா அந்த ஒரு லேப்டாப் ஒரு ஐபாடில் நான் 20 புக்கு இல்லை அதுக்கு மேற்பட்ட புக்கே நான் அதில் வைக்க முடியும். ஸோ எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தானே புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது. கண்டிப்பாக புத்தகம் படிக்கிற பழக்கம் இளைஞரிடையே குறைஞ்சி தான் இருக்குது. அதுக்கு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கவங்களெல்லாம் பாருங்கள், இந்த சைடு இருக்கவங்கலாம் ஃபியூச்சர் யங்ஸ்டர்ஸ். இதுவே ஒரு சிறந்த உதாரணம், யாராலையும் மறுக்க முடியாது. மார்க்ஸ் எடுக்கணும்னு மட்டும்தான் பார்க்குறோம். நாங்கள் 25+ எடுக்கலைன்னா எந்த ஸ்கூல்லையும் ஒத்துக்க மாட்டாங்க. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் பார்ப்பாங்க. நான் எக்ஸ்ட்ரா புக்ஸ் படிக்கிறாங்க, நான் எக்ஸ்ட்ராவாக மார்க்ஸ் போடுங்கன்னு சொன்னால் யாருமே போட மாட்டாங்க. மார்க்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அவங்க நல்லா படிக்கிற பையனை ஒத்துப்பாங்க. இப்போ எல்லாருமே சொன்னாங்க புத்தக திருவிழா நடந்தது, அங்கே எல்லாரும் போய் எல்லா புக்ஸ் எல்லாம் படித்தோம் நிறைய பேருன்றாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு நீண்ட நாள் பாலைவனத்திலேயே பயணம் செஞ்சு திடீர்னு கண்ணில் ஒயாசிஸ் அப்படி பாலைவன சோலை மாதிரி வெறும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அங்கே வெறும் ஆயிரக்கணக்கான பேர் வர்றது ஒன்றும் பெரிய வியப்பு கிடையாது. மொத்தம் தமிழ்நாட்டில் 6 கோடி பேர் இருக்காங்க. அப்போ மிச்சம் இத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க? படிக்க மாட்டேங்கிறாங்க.
பசங்களுக்கு அவங்களோட சப்ஜெக்டோட படிக்கிறதுக்கே நேரம் இல்லை. அது படித்து அவங்க மார்க் அது நிறைய வேலை இருக்குது. நான் இவர் புக்ஸை படித்தேன், அவர் புக்ஸை படித்தேன் சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா மார்க் போடுறதுக்கு யாரும் கிடையாது. நம்மளோட சப்ஜெக்டை படித்து என்ன மார்க் வாங்குறாங்களோ, தொழில்துறை சார்ந்த படிப்பு நிறைய இருக்குன்னா அவங்களோட சப்ஜெக்டை அவங்க படிச்சு தான் ஆகணும். அது படித்தா தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்போ வெளியே போனாலும் அதில் அவங்க டெவலப் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் வந்து புக்ஸ் வாசிக்கிறதுல வந்து நம்ம இது பண்ண முடியாது. இப்போ படைப்பாற்றல்கள் வந்து இலக்கிய தன்மையோட எந்த கருத்துமே வந்து பதிவு செய்யப்படலை. சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகியை வந்து வர்ணிக்கும்பொழுது மாசரும் பொண்ணே வலம்பரி முத்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை படிக்கும்போதே காட்சி வந்து நம்ம மனக்கண்ணு முன்னே கொண்டு வராங்க. அதே போல் பாண்டிய மன்னனிடம் கண்ணகி வழக்குரையாடும் பொழுது தேரா மன்னா செப்போது உடையேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்காடும் பொழுது அக்காட்சியை நம் கண் முன்னே வந்து கொண்டு வராரு. ஆனால் இந்த காலத்தில் வந்து படைக்கக்கூடிய படைப்பாற்றல்கள் அனைத்தும் இலக்கிய சுவையோடு இருப்பதில்லை. நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை இந்த தன்மையோடு இலக்கியங்கள் படைக்கப்படவில்லை. இதுவே வந்து புத்தக வாசிப்புக்கு வந்து இதுவும் ஒரு குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான நான் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா 4 புக்கு நான் படிக்கணும். ஆனால் இதுவே நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன்னா ஒரே நிமிஷத்தில் எனக்கு அந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டும் கிளியராக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிடச்சிரும். ஆனாலும் அந்த உணர்வு தர முடியாது, அந்த புக்கோட உணர்வு தர முடியாது. அது ஒரு வட்டத்தில் இருக்கும். நீங்கள் என்னதான் இன்டர்நெட்லேயோ இல்லை பிடிஎஃப்லேயோ படித்தா கூட அந்த புத்தகத்தினுடைய அந்த வாசம் இருக்கட்டும், அந்த புத்தகத்தினுடைய அந்த அட்டையாகட்டும், அந்த புத்தகத்தினுடைய எழுத்தினுடைய வடிவமாகட்டும், அது நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கு. கொஞ்சம் சுரா, இந்த புத்தகம் படிக்கின்ற பழக்கம் எப்படி இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதிகரித்து இருக்கிறதா, குறைந்து இருக்கிறதா? எங்கள் பள்ளிக்கூடத்தில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது. நான் என் மாணவர்களை பார்க்கிறேன். நூலகத்திற்கு என்று ஒரு பாட வேளை ஒதுக்குகிறார்கள். 50 மாணவர்கள் ஒரு வகுப்பறையிலிருந்து வந்து வரிசையாக வந்து அமைதியாக உட்கார்றாங்க. நூலகர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புத்தகத்தை வழங்குகிறார். அமைதியாக படிக்கிறாங்க. அந்த அமைதியான சூழலில் படிக்கின்ற பொழுது ஆழமான கருத்துக்கள் அடிமனதில் பதிந்து விடுகிறது. தன்னுடைய கற்பனை ஆற்றலை மிகுதிப்படுத்துவதே புத்தகம் படிக்கிறது தான். அப்போ நான் கண் முன்னாடியே பார்க்கிறேன். குழந்தைகள் முதல் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் வரை அருமையாக படிக்கிறார்கள். யாரும் பேசுவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் வெள்ளை காகிதம் கையோடு கொண்டு செல்கிறார்கள். அதில் முக்கியமான வரிகளை எல்லாம் குறிப்பெடுக்கும் பழக்கமும் வந்திருக்கிறது. நான் மாணவர்களை வைத்து ஆய்வு செய்து பார்க்கையில் பெரும்பாலும் புத்தகம் படிக்கும் பழக்கம் மிகுந்திருக்கிறது என்று கூற வேண்டும். சீனிவாஸ் பாரதி சார், உங்களுடைய கருத்து? சுஜாதா அவர்களை வந்து அடுத்த ஜென்ரேஷன்ஸ் இவங்கெல்லாம் உணர்வாங்களான்னு தெரியாது. சிவசங்கரியில் உணர்வாங்களான்னு தெரியாது. பாலகுமாரன் உணர்வாங்களாம் தெரியாது. சாண்டிலின் தெரியுமா தெரியாது. கல்கி தெரியுமா தெரியாது. இன்றைக்கும் கல்கி இந்த வார கல்கிலையும் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் வந்துட்டு தான் இருக்குது. இத்தனை வருஷம் ஆனாலும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ புத்தகம் என்பது வந்து என்னென்னா ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் தான். அதை படிக்கும்போது கற்பனை எப்படி உருவாதுன்னா அந்த ஒரு கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னு இவங்களாம் நினச்சி பார்க்கும்போது இவங்க நான் ஒரு மாதிரி நினச்சி பார்ப்பேன், இவர் ஒரு மாதிரி நினச்சி பார்ப்பாரு, அவங்க ஒரு மாதிரி நினச்சி பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நினச்சி பார்ப்பாங்க. ஸோ கற்பனை வளரும். ஒவ்வொரு புத்தகத்தையுமே நம்ம ரிலேட் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லாரும் எல்லா புத்தகமும் படிச்சது கிடையாது. ஒரு காலத்தில் வால்யூம்ஸில் பண்டில் வந்து 4 வால்யூம் 5 வால்யூம் ஒரு நாவல் வந்தது. அப்புறம் ஒரு 1000 பக்கத்தில் உள்ள நாவல் வந்தது. அதுக்கப்புறம் வந்து 100 பக்கத்தில் வந்தது. இன்றைக்கி வந்து ஒரு பக்க கதைகளுக்கு வந்தாச்சு. அதையும் தாண்டி இப்போ ட்வீட் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து இந்த இப்போ எல்லா வார பத்திரிகையிலையுமே வந்து ஒரு 3 பக்கத்தை ஒதுக்கிடுறாங்க. எதுக்கு? முகநூலில் வர்ற விஷயங்களையும் ட்விட்டரில் வர்ற விஷயங்களையும் போட்டு காமிச்சிடறாங்க. அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து இவங்களும் வந்து அந்த குறுக்கி சொல்லணுங்கிற இதுக்கு வந்துட்டாங்க. வியாபார ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நிறைய எழுத்தாளர்கள் வெளியில் தெரியாமல் போனாங்க. காரணம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணது தான். லைப்ரரி விட்டுருங்க. லைப்ரரி வந்து அகாடமிக்கும் லைப்ரரிக்கும் நான் கிட்டே போகல. ஏன்னா அது வந்து தேவையானவர்கள் மட்டும்தான் போவாங்க. எத்தனை மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இந்த புத்தகத்தை வந்து படித்து அவங்க வீட்டில் போய் அப்பா அம்மாட்ட சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது, இல்லை அதை பற்றி விவாதிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. அப்படின்னா அந்த புத்தகம் வந்து தாக்கம் எதிர்பார்க்கலாம். அவங்க பக்கத்தை பரட்டினாங்களா, இல்லை வந்து வெறுமனை படித்தாங்களா, உள்வாங்கினாங்களா, அதை ரசித்தாங்களா, அனுபவிச்சாங்களாங்கிறது புத்தகம் படிப்பதை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க. புத்தகம் படிக்கிறது ஒரு அனுபவம், அது வந்து ஒரு ரசனை. அதை தேடி தான் போகணும். புத்தக கண்காட்சிக்குன்னு ஒரு பட்ஜெட் வருஷம் அப்பாவோ அம்மாவோ ஒதுக்கி அதை வந்து இந்த வருஷம் இதை வாங்கினேன், அடுத்த வருஷம் அதை வாங்கினேன், எப்படி தீபாவளி ட்ரெஸ் வாங்கின மாதிரி இந்த வருஷம் வாங்கணும்னு அது அப்படியே வீட்டில் வந்து புத்தகம் கட்சி வளரும். நம்ம எல்லார் வீட்லேயும் அந்த பக்கத்தில் இருக்க எல்லாருமே படிச்சிருப்பாங்க. அவங்க எந்த கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இன்னும் நிறையா வாய்ப்பு கிடைச்சி இந்த மாதிரி ஆசிரியர்கள் சொல்லி இந்த புத்தகத்தை வந்து படிங்கன்னு சொல்லி அதை பிரிண்டட் புக் விலையை பொறுத்தோ இல்லை வந்து டெக்னாலஜியை பொறுத்தோ அது விஷயமே கிடையாது. பட் நம்மளுடைய கவலை இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து பிரிண்ட்டுங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடுமோ. புத்தக கண்காட்சிங்கிறது அப்புறம் விர்ச்சுவலாக தான் நடக்கும். புத்தகம் என்பது நம்ம கண் முன்னாடி இருந்துகிட்டே இருக்கணும். அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். வீட்டில் நம்ம முகத்தில் பாரதியார் புத்தகம் இருந்துகிட்டே இருக்கணும், அக்னிச்சரல் புக்கு இருந்துகிட்டே இருக்கணும், காந்தியின் புக்கு இருந்துகிட்டே இருக்கணும்.
அதெல்லாம் இருந்துகிட்டே தான். அப்பப்போ இது வந்து நம்ம உட்காந்து எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படிக்க போகிறது கிடையாது. அப்பப்போ 2 பக்கத்தை படித்து அதில் உள்ள ஒரு நல்ல விஷயம் நமக்கு புரிஞ்சு அதை நம்ம 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த இவங்கெல்லாம் வந்து படிக்கலைன்னு சொல்கிறது இந்த இளைஞர்கள் அங்கே உட்காந்துருக்கணும், அவங்க இங்கே உட்காந்துருக்கணும். எனக்கு வருத்தமாக இருக்குது. இவங்க வந்து நாளைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கோ ஒரு ட்விட்டர் பண்ணுறதுக்கோ இல்லை வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி வந்து எவ்வளவோ கோட்ஸ் வருது என்ன. ஸோ யாரையோ அனுப்புறது இவங்க ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அந்த யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு புத்தகத்தை விவேகானந்தர் புத்தகத்தை அதுலேருந்து எடுத்து தான் கோட் பண்ணுறாங்களே ஒழிய சொந்தமாக எழுதின கோட்டுன்னு எதுவும் வரது கிடையாது என்ன. இந்த பையன் எழுதி நான் எழுதின கோட்டுன்னு போகிறது கிடையாது. மேபி கவிதை வேணால் எழுதலாம். அது யாரோ ஒருத்தர் புத்தகத்தை எடுத்து தான் பண்ணுறாங்க. ஸோ இவர்கள் இன்னும் நிறைய புத்தகங்கள் படித்தாதான் அந்த டெக்னாலஜிக்கும் கண்டென்ட் கொடுக்கறதுக்கும் அங்கே தான் எடுத்தாகணுங்கிறதா. நன்றி சீனிவாஸ். இந்த புத்தகம் படிக்கின்ற பழக்கம் அதிகரித்துள்ளதா குறைந்துள்ளதா என்பதை தாண்டி அடுத்த விஷயமாக என்ன மாதிரியான புத்தகங்கள் இளைஞர்கள் படிக்கிறார்கள்? நமக்கு பாரதியாரோட ஒரு குயில் பாட்டு வேணும்னா நேராக போயிட்டு பாரதியார் குயில் பாட்டுன்னு சர்ச் பண்ணி அந்த 4 லைனை மட்டும்தான் எடுத்து நம்ம படிக்கிறோமே தவிர ஒரு புத்தகம்னா எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு முன்னுரை இருக்கும், அதுக்கு கீழே மருத்துவ குறிப்பு இருக்கும், ஏதாவது ஒரு அறிஞர்கள் பற்றின கருத்து இருக்கும். ஆனால் இப்படி எதுவுமே வரதில்லை. நான் ஒரு புக்கை ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்து தேடி தேடி புரட்டி புரட்டி படிக்கிறதுனால தான் அதுக்கு பேர் புத்தகம்னே வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி நான் படிக்கிறது இந்த புக்கில் எனக்கு இல்லை. அந்த ஒரு சாந்தம், அந்த ஒரு அமைதி. நான் ஒரு புக்கு படிக்கும் போது அந்த கருத்தில் ஒரு கோவலன் கண்ணகி அவங்களோட சூழ்நிலை இந்த இடத்துல நடக்குதுன்னா அந்த புக்கை படிக்கும் போது எனக்குள்ள ஒரு கற்பனை திறன் வரும். இப்படி தான் இருந்திருக்கும், இப்படி தான் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு என் கற்பனை திறன் வருது. ஆனால் இந்த புக் வந்ததுலேருந்து என்னோட கற்பனை திறன், எனக்கு ஒரு அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு எதுவுமே எனக்கு இல்லை. இப்போ வந்து பொன்னியின் செல்வன் அப்படின்ற மாதிரியான புத்தகங்கள் படிக்கும்போது என் கண் முன்னே காட்சிகள் விரியும். அப்படியே அந்த உணர்வுகள் எனக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலப்பதிகாரத்தை படிக்கும்பொழுது சிலம்பின் ஊழ்வினை பற்றி நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களா, லாஸ்ட்டு கோவலன் வந்து ஊழ்வினை பண்ணியிருந்தா யாருக்கு? சங்கமன்றதுக்கு. அந்த நேரத்தில் ஊழ்வினை பண்ணது நம்ம கண்ணு முன்னாடி நிற்குது. அப்போ வந்து நல்வினை தான் செய்யணும்ன்ட்டு புக்கை படிக்கும்போது நம்ம தெரிஞ்சிக்கலாம். புரியுதுங்களா? அது அப்படியே கண் முன்னாடி நிற்குது சார். கோவலன் வந்து ஊழ்வினை பண்ணது நம்ம கண் முன்னாடி நிற்குது. இதுலேருந்து என்ன தெரியுது? நல்வினை பண்ணலான்ட்டு புக்கை பார்த்து கற்றுக்கலாம் சார். நான் இப்போ பொன்னியின் செல்வன் படிக்கிறேன்னா நான் அருண்மொழிவர்மனாவே மாறுறேன். எனக்கு வானதி குந்தவை அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்குது எனக்கு சம்பாஷணம் பண்ணுற மாதிரி இருக்குது. வானதி ஒரு தூணுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு நான் குந்தவையும் அருண்மொழிவர்மனும் பேசிக்கிட்டு இருக்கதை அவள் ரசிச்சிக்கிட்டு இருக்கா. அவள் ரசிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவள் ஓரக்கண்ணால் பார்த்து என்ன ஒரு பார்வை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ நான் குந்தவைகிட்ட பேசும்போது அவள் சொல்கிறா, ஏன் உன்னுடைய வானதி மயக்கம் போட்டு விழுவுற கேரக்டர் அவள். நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கதை பார்த்தே ஏன் உன்னுடைய தோழி இன்னும் மயக்கம் போட்டு விழுவ இல்லையா அப்படின்னு கேட்குறா. அப்போ அருண்மொழிவர்மனா நான் வந்து அவளை வந்து கூப்பிடுற மாதிரியே இருக்கு. உணர்வுலாம் வருது. சரி, பிசிக்கலாக பிரிண்ட் ஆன அந்த புக்கை படிக்கும் பொழுது ஒரு சில வரிகள் வரும். அந்த வரிகளை வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களோடையோ இல்லை என்னுடைய வாழ்க்கையை ஒட்டி நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதை என்ன பண்ணிவிடுவேன்னா வந்து அதை அண்டர்லைன் பண்ணி வைப்பேன் சில நேரங்களில். ஏன்னா என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லலாம், இந்த வரி வந்துருக்கு பாரு, இது வந்து இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நடந்தது அப்படின்ற மாதிரி. அந்த ஃபீல் வந்து டிஜிட்டலில் கிடைக்கல எனக்கு. மலைவாசல் என்று ஒரு நூல் சாண்டில்யன் எழுதியிருப்பார் ரொம்ப அழகாக. மலைவாசலில் தஞ்சை ரோடு இருக்குது பாருங்கள், சாலைகள் அவ்வளோ அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கும். நான் வந்து பிறந்த பொழுது கூட அந்த தஞ்சை அரண்மனையை பார்த்திருக்க மாட்டேன். அவர் அந்த கோவிலுக்குள் இருக்கும் சுரங்கத்தையும் அந்த சுரங்கம் அரண்மனைக்கு வழி வைத்திருப்பதையும் அந்த காலத்து ராஜாக்கள் பகை மூழுகின்ற பொழுது கோவில்களில் முதியோர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டு பாதுகாப்பாக வைப்பார்கள் என்றும், அதன் பின்னால் ஒரு ஆற்றங்கரை இருக்கிறது, அந்த சுரங்கத்தின் வழியாக அந்த ஆற்றங்கரையில் ஏற்றி வேறு நாடுகளுக்கு எங்கே நாம் தோற்று போயிட போகிறோமோ அந்த நம்மளுடைய மக்கள் எல்லாம் காப்பாற்றப்படாமல் போகிறார்களோ என்று முதியவர்களையும் குழந்தையும் அரண்மனையில் இருக்கும் பெண்மணிகளையும் அனுப்பி வைப்பார்கள். அந்த கதையில் நான் படிக்கின்ற பொழுது நானே அங்கு சென்று நேரில் பார்ப்பதாக உணர்ந்தேன். சுற்றி இருக்க எல்லாரும் படிப்பை வச்சு தான் சார் ஒருத்தன் அறிவாளியாக இல்லைன்னு சொல்கிறாங்க. புக்கு படிக்க அவங்க டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஒரு ரெக்கார்டு எழுதணுன்னா எனக்கு 4 நாள் ஆகுது சார். ரெக்கார்டு நைட் ஃபுல்லாக எழுதிட்டு போனால் இந்த லைன் சரியில்லை, இந்த டயக்ராம் சரியில்லை, இங்கே கோடு வரையில, இந்த டயக்ராமில் நேம் பண்ணல. இதே தான் சார் ஒரு ரெக்கார்டு எழுத 4 நாள் ஆகுது சார். எப்படி சார் நாங்கள் மற்றதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? இதே மாதிரி முதல்லலாம் நூலகங்களில் நூல் வாங்கி நம்ம நூலை தொலைச்சிட்டு இருப்போம். இப்போ நம்ம நூலகங்களே தொலைச்சிட்டு தான் சார் இருக்கோம். நீங்கள் யாருடைய உறவினர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், சொல்லுங்கள் உங்களை பற்றி. அறிஞர் அண்ணா இருக்கார் இல்லைங்களா? ஆமாம். அவருடைய எங்கள் அத்தையை வந்து அறிஞர் அண்ணாவோட பேர்னு கொடுத்துருக்கோங்க. அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி சொல்கின்ற போது அதிகமாக நூல்களை படித்தவர். கன்னிமாரா எங்களுக்கு வந்து படிப்பில் ஆர்வம் இருக்குங்க, அதுக்கான நேரம் தான் இல்லை. இப்போது எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போன உடனே ஃபோனில் ஒரு கேம் எடுத்துப்பாங்க. ஒருத்தன் குகையிலேருந்து ஓடி வருவான், பின்னாடியே ஒரு மிருகம் ஓடி வரும். பார்த்தீங்கன்னா கண்ணு கையெல்லாம் நல்லா இருக்குல்ல, அது கெடுக்கிறதுக்காக அந்த கேம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஓடுவாங்க, அந்த ஓடுறவன் நம்மன்னு தெரியும், பின்னாடி ஓடுறது நம்ம கனவுகளும் நம்ம சுற்றி இருக்க சொந்தக்காரங்களும் தான் நம்ம யாருக்குமே தெரியாது.
புரியுதுங்களா? அதனால ஆர்வம் எங்கள் எல்லார்கிட்டயுமே இருக்கு. திரு ராஜமாணிக்கம் ஐயா, இந்த வாசிப்பு திறன் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா? புத்தகம் என்பது வெறும் காகித பக்கங்கள் அல்ல, படைப்பாளினுடைய இதய துடிப்புகள், நாடி நரம்புகளில் ஓடக்கூடிய இயக்கங்கள். இமெயில் என்பது அலோபதி மாத்திரை போன்றது. புத்தகம் என்பது சித்தா மருத்துவம் போன்றது. நல்ல விதையை தேர்ந்தெடுக்காமல், நல்ல நிலைத்தை தேர்ந்தெடுக்காமல் நாம் விளைச்சல் இல்லை என்று குறை சொல்கின்றோம். படிக்கின்ற இளைஞர்கள் குறைந்து விட்டார்கள் என்று சொல்லுவது, அதை விதைத்தவன் சரியில்லையே தவிர அந்த விளைச்சலில் குறைவில்லை. நம்ம கல்வி முறையும் பாடத்திட்டமும் மனப்பாடம் செய்து மதிப்பெண் பெறுவதை தான் நோக்கமாக கொண்டிருக்கிறது. அவனுக்கு சமூக அறிவியலோ பொது அறிவியலோ வளர்க்கக்கூடிய இயக்கங்களாக இல்லை. அவனை 21 வயதுடைய அவனை ஓடு 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 என்று ஓட விரட்டிவிட்டு அவனுடைய படைப்பு திறனை நாம் சாகடித்து விடுகின்றோம். கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய மிக குறை இதுதான். 14 வயதிலே கையெழுத்து பிரதியை கலைஞர்கள் திருவாரூர் வீதிகளே எடுத்துக்கொண்டு சென்றவர் தந்தை பெரியாருடைய குடியரசு கட்டுரைகளை படித்துவிட்டு திருவாரூருக்கு சென்றார். பெரியாருடைய கட்டுரைகளை படித்துவிட்டு காஞ்சிபுரத்தில் இருந்த அண்ணா பெரியார் பாசறைக்கு சென்று படித்தார். 2 பேரும் முதல்வரானார்கள். அவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தை பற்றி சிந்தித்தார்கள், மூட பழக்கத்தை பற்றி சிந்தித்தார்கள், இனமான மொழியை பற்றி சிந்தித்தார்கள், தாய் மொழியை பற்றி சிந்தித்தார்கள், நாட்டை பற்றி சிந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் ஆண்டு கொண்டு இருக்கிறோம். நம்முடைய கல்வித்துறையை கற்காத சாராயக்காரனிடமும் சீட்டாட்டக்காரனிடமும் விட்டு அவன் வைஸ் சான்சலராக இருக்கிறான். படித்த ஆசிரியர்களெல்லாம் அவனிடம் கை நீட்டி பணிபுரிகின்ற அவல நிலையில் நாம் என்ன பெரிய மாற்றத்தை இளைஞர்களிடம் ஏற்படுத்தி விட முடியும்? இஸ்ரேலிய நாடு உலகிலேயே மிக சிறந்த சிறிய நாடு. அங்கே 84 நோபல் பிரைஸ் பெற்றவர்கள் வாழ்கிறார்கள். இந்தியாவில் எத்தனை பேர்? டாக்டர் சரிசிராமன் கும்பகோணம் அரசு பள்ளியிலே தாய்மொழியிலே படித்தவர். டாக்டர் சுப்பிரமணிய சந்திரசேகர் தாய்மொழியிலே அரசு பள்ளியிலே படித்தவர், நோபல் பிரைஸ் வின்னர்கள். கணித மேதை ராமானுஜம் இன்னைக்கு ஆடினுடைய குருவாக விளங்கக்கூடியவர்கள், தாய்மொழியிலே படித்தவர்கள். நாம் எல்லாம் எதை படித்தோம் என்று சொல்லுகிறோம், எதில் படிப்பில் இளைஞர்கள் குறைந்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டுகிறோம். அவர்களெல்லாம் வேற்று மொழியில் படிக்கிறார்கள். தமிழ் மொழியில் சிந்தித்து வேற்று மொழியில் அதை மாற்றுகிறதுனால்தான் அவர்களுடைய கிரியேட்டிவிட்டி சாகடிக்கப்பட்டு விட்டது. சாகடிப்பதற்கு நாம் காரணம் இருந்துவிட்டு இளைஞர்களை வேடிக்கை மனிதர்கள் என்று சொல்வது எப்படி தெரியுமா? தேடிச்சோறு நிதம் தின்று சின்ன சிறு கதைகள் பேசி வாடி துன்பம் என்ற உணர்ந்து நரை கூடி கிளப்பரும் மீதி கொடுங்கூற்றவனுக்கு இறையனப்பை மாயும் வேடிக்கை மனிதர் போல் வாழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதியான். இந்திய இளைஞர்கள் யாரும் வேடிக்கை மனிதர்கள் அல்ல, அவர்கள் சாமானியர்களாக இருந்தாலும் சாதனையாக மாறக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். புத்தகங்கள் சிந்திக்க வைக்கும், சாதனையாளராக்கும். புத்தகங்கள் அரசு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது, சாம்ராஜ்யங்களை வீழ்த்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. அண்ணா அவர்களுடைய எழுத்துக்கள் பற்றி ஒருவர் கேட்கின்றார், எங்கள் இயக்க ஏடுகள் சிற்றுளியாக இருக்கலாம், ஆதிக்கப்பார்களை நொறுக்கிவிட்டது என்று சொன்னார். இன்று நாம் அத்தகைய நூல்களை படிக்கிறோமா? அத்தகைய மாணவர்களை வளர்க்கிறோமா? அண்ணா நம்மை எப்படி வெல்ல வேண்டும், இந்தியாவை ஆள வேண்டும் என்று இங்கிலாந்து பார்லிமெண்டத்திலே பேசிய மெக்காலே அவனுடைய மரண தருவாயிலே ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்கிறான். நான் சாகும் தருவாயில் நான் சம்பாதித்த சொத்துக்களையும் ஆடங்களையும் ஆபரணங்களையும் என் முன்னே பரப்பி வைத்துவிட்டு நான் சாகுவதை விட நான் ரசித்து படித்த புத்தகங்கள் சூழ்ந்திருக்க நான் அதை பார்த்து கொண்டு சென்றால் என்னுடைய மரணம் மகிழ்வாகும் என்று சொன்னான். சாக்ரட்டிஸ் மறுநாளிலே மரண தண்டனை உறுதியாகிவிட்டது. இரவு படித்து கொண்டிருக்கின்றார். சிறைக்காவலன் கேட்கின்றான், நாளை நீ செத்துவிடப் போகிறாய், ஏன் விழுந்து விழுந்து படித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கின்றான். அவன் சொல்கின்றான், ஆமாம் நீ சொல்வது உண்மைதான், நாளை செத்து போய்விடுவேன், செத்து போய்விட்டான், நான் விழுந்து விழுந்து படிக்க முடியாது என்று சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட அறிஞன் எந்த முறையான கல்வி திட்டத்தை படித்து இந்த நாட்டுக்கு ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நூலகம் என்பது வெறும் கற்களாலும் சிவண்டுகளாலும் கட்டப்பட்ட 4 சுவர்களுக்கு அடுக்கி வைத்த காகித மூட்டைகள் அல்ல. ஒவ்வொருடைய நுழைவிழமிக்க அறிஞர்களுடைய இதயங்களையெல்லாம் பதப்படுத்தி அற்புதமான புனித மனித மண்டபம் அது. அந்த நூலகத்திற்கு செல்லாமல் நாம் இமெயிலில் சென்று படித்து பெறுவதில் எந்த பிரயோஜனம் இல்லை. நாம் பெரியார் கோயிலை பார்க்கிறோம்,
இமெயிலில் பார்க்கலாம், ஃபோட்டோவில் பார்க்கலாம், சினிமாவில் பார்க்கலாம். அந்த கோவிலில் காலடித்து வைத்து எடுக்கும் பொழுது ஏற்படுகின்ற உணர்வு இருக்கிறது, அந்த வைப்ரேஷன், அதை போன்று அந்த புத்தகத்தினுடைய பக்கங்களை தொடுகும் பொழுது அந்த படைப்பாளினுடைய இதயத்தை தொடுகின்ற மாதிரி இருக்கும். கல்லில் எழுதினான், ஏட்டில் எழுதினான், சொல்லில் எழுதினான், எழுத்தில் ஓலையில் எழுதினான், செயலில் எழுதினான், கடைசியாக செப்பேட்டில் எழுதினான். அதன் பிறகு அச்சு கூடங்கள் வந்த பிறகு அச்சு பதிப்பகங்களை படிக்க ஆரம்பித்தோம். இந்த கல்வி மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எழுதி அச்சு பதிக்கப்பட்ட புத்தகம் போல் எந்த ஊடகங்களும் நம்மை வெளிப்படுத்த. நன்றி திரு ராஜமாணிக்கம் சார். ஜெயபாஸ்கரன் ஐயா, இந்த இளம் தலைமுறைகளுக்கு இந்த புத்தகம் படிக்கின்ற பழக்கம் எப்படி இருக்கிறது? புத்தகத்தை படிக்கின்ற போது ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள், உங்களை பாதித்த வரிகள் என்பது உங்களுடைய கருத்துக்கள்? மரமே மரமே பனைமரமே, தமிழ் மண்ணில் வளரும் அதிசயமே, வரமாய் கிடைத்த தாவரமே, உன்னை வணங்கி தொழுகிறது என் கரமே. சரசர சரவென நீ உயர்வாய், கருங்கோபுர குடையென நீ விரிவாய், 1000 கொடைகளின் ஓர் உருவாய், நீ அழிக்கப்பட்டாலும் பயன் தருவாய். தமிழரின் நிலமே உனது நிலம், தொல் தமிழரின் குலமே உனது குலம், தழும்புகளாலே ஆன உரம், நீ தலைமை தாங்க தகுந்த மரம். அனைத்தும் இழந்த ஏழை இனம் உன் அருகினில் நின்றே ஏங்கி அழும், காற்றில் அசைந்து கதறி அழும் உன் கண்ணீர் துளி என பழமுதிரும். தாயின் சேலை போல் உன் கூரை, அதை தாங்கும் தூண்களாய் உன் மேனி, விறகாய் எரியும் உனது மட்டை, அதில் வேகும் உணவாய் உன் கிழங்கு. பட்டியலிட்டால் மாளாது உன் பெருமைகள் பாடி தீராது, உலகம் முழுதும் மண் மீது அட உன் போல் வேறொரு மரமேது. அழகாய் படரும் மயில் தோகை, அட அதுபோல் விரியும் உன் ஓலை, 1000 இலக்கியம் அளித்த கொடை, உலக அறிவின் மகுடம் உனது தலை என்று அது கவிதை முடியும். வெரி குட். இந்த பனைமரம் கவிதையை நான் எங்கேயா இந்த நேரத்தில் நினைவுக்கு வந்ததுன்னா, நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் சுமந்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது பனை ஓலைகள் தான். பனை ஓலைகள் பதிவு செய்யப்பட்டவை தான் இன்றைக்கு நம்மக்கிட்ட வந்திருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு, ரொம்ப அழகாக பேசுனாங்க. இளைஞர்களிடையே புத்தகம் படிக்கிற பழக்கம் குறைந்திருக்கிறதா அதிகரித்திருக்கிறதா என்றால் அதிகரித்திருக்கிறது. சரி, இந்த அதிகரித்திருக்கிறது என்பது போதுமா என்றால் போதாது. உண்மையிலேயே அச்சு ஊடகம் என்பது தான் தாய் ஊடகம். கல்வெட்டுகளில் எழுதணும், அப்படியே நம்ம பனை ஓலைக்கு வந்தோம், பனை ஓலையிலேருந்து காகிதத்துக்கு வந்துருக்கிறோம். காகிதத்துலேருந்து இப்போது மாறி இருக்கிற அந்த கணினி திரை இருக்கிறதுல அது வளர்ச்சி என்று சொல்ல முடியாது, அது அச்சு ஊடகத்தின் ஒரு பகுதி, அவ்வளோதான். கணினியோ சினிமா திரைப்படமோ அல்லது ஒளி ஊடகமோ எதுவாக இருந்தாலும் இந்த அச்சு ஊடகத்தை, அச்சு ஊடக இலக்கியத்தை தாங்கி பிடிக்கிற, அதற்கு பரிந்துரை செய்கிற நுழைவு வாயில். ஒரு தொலைபேசியில் நீங்கள் ஒரு சிறந்த புத்தகத்தை பற்றி ஒரு நண்பர் தகவல் அனுப்பிச்சாக்கா அந்த நூலை போய் படிக்கிறதுக்கான கருவி தான் அது. ஒரு திரைப்படத்தில் கதாநாயகன் ஒரு நூலை படிக்கிறான்னா அதை பார்த்துட்டு அந்த நூலை போய் படிக்கணும். ஒரு நாளிதழில் ஒரு பத்திரிக்கை ஒரு புத்தக விமர்சனம் வருதுன்னா அதை எடுத்துக்கிட்டு அந்த நூலுக்கு போகணும். ஆக எல்லா சாலைகளையும் ரோமாபுரி நோக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் காட்சி ஊடகமாக இருந்தாலும் கணினியாக இருந்தாலும் அதற்குள்ளாக நுழைகிற நீங்கள் போய் நிற்க வேண்டிய இடம் ஒரு நல்ல புத்தகம். அந்த நல்ல புத்தகத்தில் நீங்கள் போய் நிற்கும்போது தான் உங்களுக்கானது கிடைக்கும். புத்தகம் என்பது எல்லா வகையிலும் அனுகூலமானது. இவங்க சொன்ன மாதிரி மனசில் அப்படியே இறங்கும். ஏன்னா நீங்கள் காட்சி ஊடகத்தை பார்க்கும்போது திரைப்படத்தை பார்க்கும்போது நிமிர்ந்து தான் பார்க்கணும். தலை குனிந்து தான் புத்தகத்தை படிக்க முடியும். தலை குனிந்து எவன் புத்தகத்தை படிக்கிறானோ அவன் தான் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். நீங்கள் கணிப்பொறியிலே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணால் கூட ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனால் தான், அச்சா எடுத்துகிட்டு போனால் தான் அதுக்கு மரியாதை இல்லையா? நீங்கள் எதுனா நீங்கள் பெரிய மைக்ரோசாஃப்ட் கூட நீங்கள் அக்ரிமெண்ட் போடலாம், எல்லாமே கணிப்பொறி தான். மைக்ரோசாஃப்ட் அக்ரிமெண்ட் போட்டால் கணிப்பொறி தான். ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டை கூட நீங்கள் ஒரு பாண்டு பேப்பர் தான் போட்டாகணும், அச்சுக்கு வந்தாகணும். எங்கேயே போனாலும் திரும்பி நீங்கள் அச்சுக்கு வந்தாக வேண்டும். அதனால் நான் சொல்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ ஒரு சமீப காலமாக நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன், அதை நாங்கள் பதிவு செய்யணும். ஏன் காகிதங்களை வெட்டி மரங்களை தூண்டு போட்டு சுற்றுச்சூழலை கெடுத்து எல்லாம் நீங்கள் செஞ்சு அப்படி மாறுங்க, நீங்கள் இதுக்கு மாறிடுங்க, காகிதங்களற்ற உலகத்துக்கு மாறுங்க. காகிதங்களற்ற உலகத்துக்கு மாறுங்கள் என்பது உங்கள் கணக்கு வழக்குகளுக்கு சில விஷயங்கள் சரியாக இருக்கலாம். ஆனால் இலக்கியங்களுக்கும் அறம் உணர்த்துகிற படைப்புகளுக்கும் காகிதங்களுக்கு மாறக்கூடாது. நான் சொல்கிறேன், காகிதங்களால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் கேடுகளை விட வேஸ்ட் என்று சொல்லுகிற உங்களுடைய விளம்பரம் இருக்கு இல்லையா, அதுதான் அதிகமாக இருக்குது. இப்போ வேஸ்ட்டில் என்ன பண்ணி போகிறீங்க? ஒரு காகிதம் உடனே மண்ணோட மண்ணாகி மக்கிடும். ஆனால் ஒரு கணிப்பொறி என்ன செய்யுதுன்னு தெரியாமல்
கப்பல் கப்பலாக கொண்டு வந்து எங்கே கொட்டுறதுன்னு தெரியாமல் யார் ஏமாறாங்களோ அவங்க நாட்டில் கொட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. வேஸ்ட். ஆக புத்தகங்கள் தான் தலை சிறந்தது. புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை நோக்கி நம்ம எல்லாரும் நகரணும். அந்த இளைஞர்கள் சொன்ன ஒவ்வொருத்தரும் சொன்ன கருத்தையும் நாம் இன்னைக்கு குறித்து வச்சுக்கிட்டு அது குறித்து சமூகம் விவாதிக்கணும். படிக்கிற பழக்கம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அது படிக்கிற பழக்கம் இளைஞருடைய போதுமா போதாதுன்னா போதாது. அவர்களை தடுப்பவர்கள் யார், தடுக்கிற காரணம் எதுன்னு கண்டுபிடிச்சி இந்த மக்களை அதை நோக்கி இளைஞர்களை நம்ம அழைத்து செல்லணும். இதான் நன்றி ஜெயபாஸ்கர். சுமதி ஸ்ரீனிவாஸ் மேடம், பெண்களுக்கு வாசிப்பு திறன் எப்படி இருக்கிறது? பத்திரிகைகள் படிக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குது? ஒரு 12 வருஷமாக நான் வந்து ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கேன். அதாவது எதுக்காக 12 வருஷம் நான் சொல்கிறேன்னா, சென்னை பப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது எங்கள் பத்திரிகை தான், வி விமன் எக்ஸ்க்ளூசிவ் மேகசின். அது எதுக்காக அதை நான் முக்கியமாக இங்கே நான் சொல்கிறேன்னா, அது வந்து ஆங்கிலமும் தமிழும் கலந்த ஒரு ஆங்கில மாத பத்திரிகை அது. அப்போது 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த புக்ஸு, கம்ப்யூட்டர், இந்த டேப் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஆரம்பித்த காலகட்டத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ எங்களுக்கு நாங்கள் வந்து அதை பார்த்துட்டே வரோம் எங்களுடைய வருடத்தில். அப்படி பார்க்கும்போது இந்த பத்திரிகை அப்படின்னு ஒன்று பார்த்தோன்னா, வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய புத்தகத்தையும் நாங்கள் மாற்றிக்கொண்டு வருகிறோம். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னுடைய முதல் பத்திரிகை புக்கை பார்க்கும்போதும் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த மாத பத்திரிகையை பார்க்கும்போதும் இந்த காலத்துக்கு ஏற்ப என்ன வேணுமோ அதை அதில் சுவையோடு கொடுத்து அதற்கு நிறைய பிக்சர்ஸ் கொடுத்து அதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு சொன்னார் ஈர்ப்பு, இப்போ அதே மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அது வந்து வளர்ச்சியாக இருக்காது. ஒரு சமுதாய வளர்ச்சிக்கு மாற்றம் என்பது முக்கியமான பங்கு. அப்படி அந்த வளர்ச்சியே இருக்கும்போது நான் இந்த மாற்றத்துக்கு வரமாட்டேன்னு சொல்கிறதும் நம்ம பின்னோக்கி போகிற மாதிரி தான், காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்து பின்னோக்கி போகிற மாதிரி தான். அப்படி இல்லாமல் நாம் வந்து கண்டிப்பாக நாம் வந்து அந்த மாற்றத்தை ஒத்துக்கொள்ளணும். இப்போ புக் ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், டேப் ஆகட்டும், இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருக்கவே இல்லை. ஆனால் புத்தகத்தில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாம் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரீடிங் செஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நாம் எல்லாருமே வந்து அதனுடைய வாசனை, அதனுடைய புத்தகத்தினுடைய தரம், அதுக்கப்புறமா வந்து அந்த பேப்பருடைய தரத்தை பற்றி பேசணும், அதுக்கப்புறமா அதில் இருக்க ஒரு ஆர்வத்தை பற்றி பேசணும், நமக்கு அதனுடைய ஈடுபாடை பற்றி பேசணும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து ஒரு ரீடிங் கிளாஸ்ன்னு இருக்குது. அதாவது ஃபோனட்டிக்ஸ்ன்றது உச்சரிப்பு. அந்த உச்சரிப்பு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ்லாம் போகிறோம். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே நம்ம வந்து ஒரு குரூப்பாக உட்காந்துக்கிட்டு அந்த காலத்தில் வந்து படிக்க சொல்லுவாங்க, வாசிக்க சொல்லுவாங்க. அதை வாசிக்க சொல்லும்போது நமக்கு அந்த உச்சரிப்பு நல்லா வரும். அது வரும்போது அதுவே நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். ஒரு புத்தக படிப்பு, ஒரு கதையை சொன்னாலும் சரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னால், பாரதியார் சொல்லியிருக்காரு, நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைக்கட்ட மாந்தரை நினைந்து விட்டால், அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே, அப்பால் எவனோ செல்வான் அவன் எழுந்தெழுந்து நிற்பார், எப்போதும் கை கட்டுவார் யாரிடத்தும் கையேந்தி நிற்பார். இப்போ இது நான் வந்து என்னுடைய ஸ்கூல் காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் படித்தது. அது ஏன் இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உச்சரிப்பு தான் அதில் வந்திருக்க முக்கியமான ஒரு விஷயம். அது அப்போ அந்த உச்சரிப்பை நாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படின்னும் போது இன்றைக்கி நம்ம வந்து நெட்டில் பார்க்கும்போது 1 to 1 அது நான் அதை பார்க்கிறேன். அதில் எனக்கு வந்து எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. ஒரு நிமிஷம் இந்த விஷயத்தை பார்க்குறேன், அடுத்த நிமிஷம் இன்னொரு விஷயத்தை பார்க்குறேன். அப்போது அது என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய படிப்பிற்கும் என்னுடைய உலகத்தரத்துக்கு என்னுடைய நாலேஜ் எடுத்து போகிறதுக்கு தான் அது யூஸ் ஆகுதே தவிர, நான் என்கிற என்னுடைய தனி மனிதனுடைய ஒரு இன்பத்துக்கோ ஒரு சுகத்துக்கோ அது வந்து பயனளிக்கவில்லை. நான் நிறைய நாலேஜபிளாக இருப்பேன், ஆனால் ஒரு சுகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போ எங்கள் புத்தகத்தையோ எந்த புத்தகத்தையும் நீங்கள் பார்க்கும்போது, இப்போ நம்ம வீட்டில் டேபிளில் வச்சுருக்கோம், அதில் நம்ம வந்து ஒரு 100 பக்கங்கள் இருக்குது. அந்த 100 பக்கங்களில் நாம் வந்து சில பக்கங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக பிடிச்சிருக்கோம். அப்படி பிடிச்சிருக்கிற பக்கத்தை நம்ம 10 வாட்டி படிக்கலாம். அது எப்போ வேணால் படிக்கலாம். காலையில் எழுந்து படிக்கலாம், சாயந்தரம் படிக்கலாம், நமக்கு மூடு இருக்கும்போது படிக்கலாம், நமக்கு சில சமயம் தோணாத போது படிக்கலாம். அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேயோ இதுலேயும் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி அங்கே ஒரு அம்மா சொன்னாங்க, அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டு, நம்ம வந்து சிஸ்டத்தில் பார்க்கும்போது, கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது அங்கே பிக்சரோடு வந்துடுது அப்படின்றாங்க. ஆனால் அந்த பிக்சரோடு வரதே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டை வந்து ஒரு பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு நிலை அது. ஆக்சுவலாக நாம வந்து படிக்கும்போது ஒரு வெள்ளை குதிரை அப்படின்னு அவங்க ஒரு குதிரை அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை வந்து ஒரு வெள்ளை குதிரையை நினச்சிக்கலாம், கருப்பு குதிரையை நினச்சிக்கலாம், நாம் அதில் ஏறி உட்கார மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இமேஜினேஷன், கற்பனை திறனை நாம் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் புத்தகம் படிப்பது. அதனால் புத்தகம் படிப்பது என்பது வந்து கண்டிப்பாக என்றைக்குமே அழியாது. அதாவது தாக்கம் இருக்குது. இப்போ நம்ம காலகட்டத்தில் வந்து அந்த மாற்றங்கள்னால நமக்கு நிறைய தாக்கங்கள் இருக்குது, அச்சமும் இருக்குது. இப்போ நாங்களே வந்து அதை வந்து பயப்படுறோம். இந்த மாதிரி புத்தகம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நம்மளால் போட முடியும் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு உண்மையான ஒரு பயம்தான் அது. ஆனாலும் இந்த புக்ஸையும் நாம் வந்து வரவேற்கணும். அதை வரவேற்காமல் நம்ம இருக்க முடியாது. ஸோ அதை வரவேற்றுக்கிட்டு இதையும் நாம் இழந்துடாமல் இந்த சுகத்தையும் நாம் விட்டு கொடுக்காமல் அதன் மூலமாகவும் நம்ம வந்து அறிவு எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் நன்றி.
நீங்கள் படித்த புத்தகங்களில் உங்களுக்கு பிடித்த வரிகள் இருக்கும், இந்த வரி என்னுடைய டச் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு புத்தகத்தில் நீங்கள் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு வரி சொல்லுங்கள். தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, பெண்களிடம் கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகங்களை கொடுங்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பார், எங்க ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அங்கு 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, கனவு என்பது நீ உறங்கும் போது காண்பதல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்வது. படித்த விஷயம். சரி, என்னுடைய கல்லறையில் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது என்று ரசல் சொன்னது. தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறார், கோயில்கள் இல்லாத ஊரில் கூட குடியிருக்கலாம், ஆனால் நூல் நிலையம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று. எனக்கு வாசிப்பகத்தில் ஒரு அன்னை படித்து காட்டினாங்க, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே. இந்த ஒரு வரிகள் அந்த மூங்கில் இலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க படித்து காட்டும் பொழுது என்னுடைய அகவழியால் பார்த்தேன், அந்த மூங்கில் இலை இப்படித்தான் இருக்குமோ என்பதை நான் உணரக்கூடிய அந்த ஆற்றலை எனக்கு அந்த கம்பருடைய பாடல் ஏற்படுத்தியது. கவிஞர் சுரா அவருடைய சிறிய சிகரங்கள் என்ற நூலிலிருந்து சீரிய நெறியில் செல்லாவிட்டால் உலகை சூரிய வெளிகளால் சுட்டு பார்ப்போம் அப்படின்னு கல்லூரியில் படிக்கிற போதே எழுதின அந்த ஆர்வம், அந்த படைப்பாற்றல் என்னை மிகவும் இரட்டை கிளவி போல் இணைந்தே இருங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை. சுரதா. கிறுக்கு மொறுக்கு என கொறுக்கு நெடுக்குமாக தெருக்கள் கடந்து வரும் செருப்பே, சறுக்கும் சேற்றிலும் வறுக்கும் வெயிலிலும் உருக்கும் உழைப்பு தரும் செருப்பே, உழைத்து உழைத்து நின்று ஓட தேய்ந்து வரும் உழைக்கும் வர்க்கம் ஒரு செருப்பே, பரதன் ஆட்சியில் செருப்பு சிறந்திருக்க பாரத ஆட்சியிலே நீ சிறப்பது எப்போது என்ற ஒரு வரிகள் எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. வாசிப்பு திறனை இளைஞர்கள்ட்ட அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வாசிப்பு திறனை அதிகரிப்பதற்கு பள்ளிகள், பெற்றோர்கள் 2 பேர் கையிலும் தான் உள்ளது. வாசிப்பு திறன் அதிகரிக்க வேண்டுமானால் இந்த கல்வி முறையானது இன்னும் கொஞ்சம் மாற வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுக்கான ஒரு நேரத்தினை ஒதுக்க வேண்டும். முதலில் நேசம் இருந்தால் வாசிப்பு சுவாசமாகும். மோட்டிவேஷ்னலும் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் புக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். குழந்தைகள் பிறந்தநாள் விழாவும் பொழுது அவங்களுக்கு பரிசு பொருள் பொம்மை வாங்கி கொடுக்கறத விட ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளைகளுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புக்குகளை தொடர்ந்து படிக்கிற மாதிரி நம்ம இருக்கணும். அது மாதிரி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஒரு சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு குரூப் பண்ணியிருக்கோம். அதில் ரீசெண்டாக புக்கு படிக்கிறோம், இந்த மாதிரி புக்கு அதில் ஷேர் பண்ணிக்கிறோம். இது நல்ல ஒரு பழக்கமாக இருக்கும். வெரி குட். எல்லோரு வீட்லேயும் சமையலறை இருக்க மாதிரி ஒரு நூலகரை அமைக்கணும். டைனிங் ஹால் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ரீடிங் ஹாலும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். காலையில் பல் விளக்குறதுக்கு டைம் இல்லை, குளிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. ஸோ புத்தகம் படிக்கணும்னு ரியலாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாருமே ஒரு 1/2 hour முன்னாடி எழுந்திரிச்சாலே போதும், அதை நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். சார், பெற்றோர்கள் சிறு வயது முதலே குழந்தைங்களுக்கு புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஆர்வப்படுத்த வேண்டும். புக்கு எல்லாரும் வாங்கணும் சார், முதல்ல வாங்குறதுக்கு அந்த ஹேபிட் வரணும் சார். சுரா சொல்லுங்கள், இந்த புத்தக வாசிப்பை அதிகரிப்பு செய்வதற்கு என்ன பண்ணணும்? ஒரு புத்தகத்தை படிக்கின்ற பொழுது படிக்கின்ற கருத்துக்களை அப்படியே உண்மை என்று நம்பிவிடக்கூடாது. நாம் நம் சுய அறிவை வைத்து அதை ஆய்வு நோக்கத்தில் பார்க்க வேண்டும். நாம் படிப்பதை ஆராய்ச்சி நோக்கத்தில் படித்தால் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நாம் கண்டுபிடிக்க முடியும் என்ற கருத்தை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கேள்வி எங்களுக்கு ரொம்ப நாளே வந்ததுனால என்ன பண்ணோம், புக் ரீடிங் செஷன்ஸ்னு ஒன்று உருவாக்கணும். என்னென்னா, இப்போ 7 Habits ஸ்டீவன் கவியோட புக் இருக்குது, 400 பக்கத்தில் இருக்குது. 400 பக்கம்லாம் இவங்க இதை படிக்கணுமான்னு மலைப்பாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 400 பக்க புக்கத்தில் உள்ள கண்டென்ட்டை பிபிடியில் பவர் பாயிண்டில் போட்டு ஒரு 3 மணி நேரத்தில் சினிமா மாதிரி உட்கார வச்சு சொல்லிட்டோம், இந்த புக்கில் இவ்வளோ தான்ப்பா இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த புக்கில் உள்ள சாராம்சத்தை எடுத்து பெஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் சொல்லிடுறோம், இந்த புத்தகம் இதுவே சாராம்சமே இவ்வளோ அழகாக இருக்குது, இதுக்கப்புறம் உன்னுடைய சாமர்த்தியம், நீ வேணும்னா படிச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரி இப்போ புக் ரீடிங் செஷன்ஸ் வந்துட்டுருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். நிறையா பேரும் புதுமையான விஷயங்களை அன்கான்ஃபரன்சஸ் நிறையா இடத்துல பண்ணுறாங்க. ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அதாவது இந்த லைக் மைண்டட் பீப்புள்ஸ் ஒன்றா சேர்ந்து அதை பற்றி விவாதிக்கிறது அந்த காலத்தில் உண்டு. ஒரு புத்தகம் வெளியீடு வந்தாலும் சரி, ஒரு கவிதை வந்தாலும் சரி, அதை பற்றி பேசுவாங்க, வீட்டில் பேசுவாங்க, நண்பர்கள் பேசுவாங்க. இன்றைக்கி அதுக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வளரும். நன்றி சீனிவாஸ். ராஜமாணி. கலைஞர் அவர்கள் தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர், திருச்சி வானொலி நிலையத்திலே அவரை கவிதை அரங்கத்துக்கு கூப்பிடுகிறார்கள். அங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் தமிழ் படித்த வித்வான்கள். கியாபே விஸ்வநாதம், நாவலர் சேதுப்பிள்ளை அவர்கள் எல்லாம் அந்த வானொலி இயக்குனரை கேட்கின்றார், இலக்கணம் படித்த எங்களையெல்லாம் கூப்பிட்டு விட்டு படிப்பறிவில்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு இருக்கிறீர்களே என்று கேட்கின்றார். கலைஞர் உள்ளே நுழைந்தவுடன் அந்த பணியாளர் அவரிடம் காதில் போட்டு விடுகின்றார். இவர் பதில் சொல்லுகின்றார், இந்த கவிதை எனக்கு மிகவும் பிடித்த கவிதை, அவர்வால் எனக்கு ஏற்பட்ட ஈர்ப்புக்கு இந்த கவிதை மிக சிறந்த, அனைத்து தமிழர்களுக்கும் அது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். கவியரங்கம் தொடக்கத்தில் ஆரம்பிக்கின்றார்.
கவி வளத்தை பெற்றேன் இல்லை, கவிதை பாட கற்றேன் இல்லை. அந்த நிகழ்ச்சி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சி. அதனால் அவர் அதை தொடர்புபடுத்தி பேசுகின்றார். கவி வளத்தை பெற்றேன் இல்லை, கவிதை பாட கற்றேன் இல்லை. தமிழ் இலக்கியத்திலே அசை சீர் தலை தொடை என்றெல்லாம் இருக்கும். நான் முறையாக கல்வி பற்றவன் அல்ல. அதனால் அவர் பாடுகின்றார், தலையறுத்த வீரர் இதை பாடுவதால் நானும் தலையகற்றி பாடுகின்றேன். தொடை தட்டி துரோகிகளை வீழ்த்தியதால் என் பாட்டிலும் தொடை தட்டும். யாப்பின்றி போனாலும் போகட்டும், என் பாட்டில் யாப்பின்றி போனாலும் போகட்டும், வாய்ப்பின்றி போனாலும் செய்யுள் கற்க, காய்ப்பின்றி நிற்கின்ற மாறாமாக ஆகாமல் நெஞ்சத்தில் ஊறுகின்ற உணர்ச்சிகளை வரிகளாக்கி மாறுகின்ற கோடரிகள் உணர்வதற்கு ஒன்று சொல்வேன் என்று சொல்லி முடித்தார். அத்தனை தமிழ் படித்த அறிஞர்களும் இவரிடம் தலைவணங்கி தவறுக்கு வருத்தம் கேட்டனர். ஆகவே தமிழனாக பிறந்தவன் தமிழ் படிக்க வேண்டும். ஒரு மொழியை அழிக்க வேண்டும் என்றால், ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த மொழியை அழிக்க வேண்டும். நூலகங்களில் கல்யாணங்கள் நடத்தக்கூடாது. ஜெயபாஸ்கர், வாசிப்பு திறனை அதிகரிப்பு செய்வதற்கு என்ன பண்ணும்? அதாவது காலம் மாறுமுன்னா மாறுமா, ஒரு கையெழுத்து போட தெரியலை, கவலை தீருமுன்னா தீருமா, ஒரு கடுதாசி படிக்க முடியல, ஆதி மனிதன் வாழ்வை எண்ணி அதிலிருந்தே வேறுபடு, ஆறாம் அறிவை நீ உணர்ந்து எழுதுகோலை கையிலெடு, பெரிய பெரிய விஷயம் இருக்குது பேனா சிந்தும் மையில், எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டா ஏமாறத்தான் தேவையில்லைன்னு ஒரு அறிவொளி பாடல் ஒன்று உண்டு. இதை அரசுகள் கடுமையாக உண்மையாக உணர வேண்டும். இதை கல்வி நிறுவனங்கள் உணர வேண்டும். இதை குடும்பங்கள் உணர வேண்டும். அப்படின்னா அரசு வாசிப்பு கொள்கைக்கு ஒரு பொது திட்டத்தை உருவாக்கணும். இப்போது பாழ்பட்டு கிடக்கிற நூலகத்துறை அதை இன்னும் மேம்படுத்தி நூலகங்களை வாங்கி அதை புத்துணர்ச்சியோடு செயல்பட வைக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்களையும் மாணவர்களையும், மிக குறிப்பாக ஆங்கில வழியில் படிக்கிற மாணவர்களை தமிழ் படிப்பதற்கு அவர்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே தமிழ் படிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அடுத்த கட்டமாக தமிழிலே படிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். தமிழ் வழி கல்வி முழுமையாக நடைமுறைக்கு வரும்போது தான் நமது கனவு எல்லாமே நிறைவேறும். நன்றி ஜெயபாஸ்கரன். நேரமின்மை, சொசைட்டி இல்லைனா பெற்றோர்கள், பள்ளி இப்படின்னா காரணம் சொல்லாமல் நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவையில்லைன்ற அந்த பகுத்தறிவு வரும்போதே பசங்களே தானாக படிக்கணும். சரி, செல்ஃப் அவேர்னஸ் ஒன்று சார். அடுத்தது பள்ளிகளில் நம்ம ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்ட்னு வைக்கிறோம். தட் இஸ் காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும். அப்படி வைக்கும்போது இதையும் சேர்த்துக்கணும் சார். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு புத்தக காட்சின்றது ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வைக்கணும் சார். அப்படி வைக்கும்போது என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய கோஆர்டினேஷன் அங்கே இருக்கும். அதாவது இதுக்காக எங்கே போவாங்க புத்தகத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இல்லத்தில் உள்ள நல்ல புத்தகங்களை அவங்களுக்கு கொண்டு வந்து வைத்து அந்த புத்தகங்களை தன்னுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடைய ஒரு ஃபன்னாகவும் இருக்கும். ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் இது நடக்கும்போது அந்த பள்ளியிலும் கல்லூரியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி ஸ்மிருதி மேடம். வாசிப்பு திறனை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும்? தன்னுடைய புத்தகம் முழுவதையும் கரையான்கள் அரித்து விட்டது. ஒரு அறிஞனுடைய வைத்திருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் கரையான்கள் அரித்து விட்டது. அவர் ஒரு கவிதை எழுதுகிறார், இந்த கரையான்களுக்கு தான் தெரிகிறது புத்தகத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று, அவைகள் தான் கரைத்து குடித்திருக்கின்றன அப்படின்னு எழுதுகிறார். அதே ஒரு புத்தகத்தை படிப்பது என்பது கரைத்து குடிப்பது போல அது மனசுக்குள்ளே ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று. சம்பாதிப்பது மூலமாக வரக்கூடிய முதல் செலவு சேமிப்பு புத்தகமாக இருக்கட்டும். சாதாரண மனிதர்களை கூட சாதனை மனிதர்களாக ஆக்குவது புத்தகம்தான். அண்ணாவை அறிஞராக்கியது புத்தகம்தான். கண்ணதாசனை கவியரசாக்கியது புத்தகம்தான். கருணாநிதி அவர்களை கலைஞராக்கியதும் புத்தகம்தான். சாதாரண மனிதர்களை சாதனை மனிதர்களாக புத்தகத்தை நீங்கள் படியுங்கள், வாசிப்பை நேசிங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.